ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொடக்ட் பார்த்துருப்பீங்க, ப்ரொடக்ட் சூப்பர் எடிட் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களோ உங்கள் ரிலேட்டிவ் யாரோட இமேஜ் வேணால் ஆட் பண்ணி இங்கே பார்த்த வீடியோ போல எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் சொல்லித்தர போகிற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காம இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்த வீடியோ போல எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதே மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிக்கா, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்க. எப்படி எடிட் பண்ணுறது அப்படி குயிக்காக பார்த்தலாம். டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணுறதாலும் மறக்காம இன்ஸ்டாகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா சைடில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மொபைல் நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோவில் பார்த்தா போயிடலாம். ஃபர்ஸ்ட் அலைன் மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைன் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எப்படி இம்போர்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட் நீங்கள் கேட்பீங்க. அதுல ஜஸ்ட் சிம்பிள் தான். எல்லா எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் நீங்கள் மாற்றிங்கன்னா மட்டும் சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே சாப்பிட இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுப்பேன். லிங்க் மட்டும் டச் பண்ணி அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தா கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அதை ப்ராஜெக்ட் லிங்க் அதெல்லாம் கிளிக் பண்ணி அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளார நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 நம்பர் வரும். ஆக மொத்தம் 4 நம்பர் பாஸ்வேர்டுன்றது பார்த்தா மேலே உங்களுக்கு பாஸ்வேர்டு பிளாக் கலரில் எழுதிருப்ப டெக்ஸ்ட்டில். அதுக்கு பக்கத்தில் பார்த்தா பாஸ்வேர்டு பார்த்தா ஒரே ஒரு செகண்ட் இப்படி வந்து டக்குன்னு போயிடும். ஓகே, 4 நம்பர் பாஸ்வேர்டு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு 2 நம்பர் வரும். பார்த்து அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அப்ளை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவை, எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இங்கே இருக்கிற இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மட்டும் போதும். சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ இல்லை 5 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பிக்சார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்னு ஆப்ஷன் ஷோவும். இதில் எடிட் ஃபோட்டோ அப்படின்ற பட்டன் மேலே வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதில் யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட இமேஜ் பார்த்தா எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளாக பார்த்தா ஒரு பிக்கு பார்த்தா எடுத்துறேன். ஜஸ்ட் நீங்களும் உங்களுக்கு அதாவது பிக்கு பார்த்தோன்னா கை கட்டான மாதிரி, கால் கட்டான மாதிரி, இது மச்சும் ஹெட் கட்டான மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல் சைஸ். ஓகேங்களா? இமேஜ் பார்த்தா இந்த மாதிரி ஃபுல் சைஸ் இருக்கணும். ஃப்ரேம் பார்த்தா ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே ரிமூவ் பிஜன் இருக்கும். அந்த ரிமூவ் பிஜன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்டுன்றதை பார்த்தா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? மேலே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே போல் ஒரு 5 இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிங்க. ஓகேங்களா? 5 இமேஜ் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்து வந்து எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணோம். ஓகேங்களா? பிக்கு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே தான் பிக் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:17 பார்த்தா பிக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறதுனா ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்க. கரெக்டாக கொடுங்க, ஃபில் பண்ணி கிளிக் பண்ணுங்க, ஸ்டார் பண்ண மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் கேலரி நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இது உங்களுடைய ஃபோட்டோ இதில் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதாவது நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ண ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சன்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ பக்கம் அந்த ஃப்ரேம் செட் ஆகிடும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுறதாலும் அந்த ஃபோட்டோ மேலே அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி கீழே மேலேன்றதை உங்களுக்கு நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோ டெஸ்ட் பண்ணி. ஓகேங்களா? சிம்பிள் பார்த்தா இதை பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் எதோ பண்ண தேவை, ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரூம் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃபோட்டோ இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா இன்னொரு ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி ஸ்டாப் கிளிக் பண்ணி. ஓகே, ஒரே ப்ராசஸ் தான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது. நான் எப்படி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அதே போல் கொடுத்துருக்க 2வது ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி மாற்றிங்க. அதே போல் கொடுத்துருக்க இன்னொரு கேர்ளோட இமேஜ் கொடுக்கும். கேர்ள் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி தொடர்ந்து எல்லாத்தையும் உங்களுடைய இமேஜாக நீங்கள் மாற்றிங்க. டிசைனாக இருக்கிற உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி லாஸ்ட் இருக்கும். இதே போல் எங்கெங்கே இமேஜ் இருக்கோ அது மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஃபாண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோக்கு 100 பிக்சர் செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்களா அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா 2 செகண்ட் லோட முடிச்சுட்டு உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை.